ஹேய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிள்ளையார்பட்டி மோதகம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாமூல் கொழுக்கட்டையை விட இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோடு இருக்குங்க. செய்யறதும் ஈஸி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது 200 கிராம் பச்சரிசி எடுத்துட்டா அதுக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஃபேன்லேயோ இல்லைன்னா இடம் வெயிலாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வெயில் வேண்டாம், அதில் நீங்கள் நல்லா காயிற வரைக்கும் அதை ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு இந்த பாருங்க, இதை மாதிரி உடச்சிக்கணும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் பருப்பும் தெரியணும், ரவையாகவும் இருக்கணும். இதை மாதிரி உடச்சிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்டி வச்சுருக்கேன். அதில் இந்த அரைச்ச ரவையை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுக்கணும். இதை 3 நிமிஷம் வறுத்தாச்சு. இதை நீங்கள் கலர் மாறாமல் வறுக்கணும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட இந்த ரவை ஆறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்டி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்புலேயோ டம்ளார்லேயோ எதில் அரிசி எடுத்தீங்களோ அதில் 3 கப்பு, நான் டம்ளாரில் எடுத்தேன்னா 3 டம்ளார் தண்ணி விட்டுக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். ரொம்ப சலசலான்னு கொதிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அடியில் முத்தாட்டம் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி பாருங்கள், கொஞ்சம் முத்தாட்டம் கொதிக்குது. இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு. எப்பவுமே ஸ்வீட்டுக்கு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் அது ஸ்வீட்டை தூக்கலாக எடுத்து காமிக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி போட்டால் டைஜஷனுக்கும் நல்லது, வாசனை அமக்களமாக இருக்கும். இதில் துருவன தேங்காய் 4 ஸ்பூன் போட்டுக்குங்க. இந்த பச்சை தேங்காய் தாங்க மிக்சியில் துருவி வச்சுருக்கேன், ஒரே மாதிரி இருக்கணும்னு. தேங்காய் சாப்பிடாத வாழாக இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தேங்காய் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அரிசி உடைச்ச இந்த ரவையை கொட்டி கலரிக்கணும். மீடியமில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை. இது பாருங்கள், இதை கைவிடாமல் கலரணுன்னா இது உங்களுக்கு அந்த உருண்டை கட்டாது, கட்டி கட்டியாக. ஏன்னா ஏற்கனவே வறுத்த ரவை தான். இந்த தண்ணியெல்லாம் வற்றி இது நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கைவிடாமல் கலரணும். இந்த பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சேர்ந்து வந்துடுது. இப்போ இதில் நம்ம வெல்லம் போட்டுக்கணும். நான் வெல்லத்தூள் போட்டுக்கிறேன். 1 டம்ளர் ரைஸ் எடுத்தேன்னா அதே டம்ளரில் 1 டம்ளர் வெல்லத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா. நீங்கள் வேணும்னா அதிக ஸ்வீட் வேணும்னா 1.25 கூட போட்டுங்க. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதை நல்லா கலரி எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். இதை நல்லா ஆறிட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சாப்பிடாதவன்னா நீங்கள் நெய் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெய் விட்டால் நல்லா இருக்கும். எப்பவுமே ஸ்வீட் பண்ணச்ச நெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருச்சி ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை மாதிரி ஒரு ஜெல்லி பாத்திரம் எடுத்து அதில் துணி போட்டுங்க. ஏன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சு அந்த ஆவி தண்ணி அதில் படும். அதனால் இதை மாதிரி துணி போட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் தொட்டுண்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருண்டையாக பிடிச்சிக்கணும்.
இப்போ இதில் வச்சுக்கலாம். அடுத்தது ஒன்று மோதகம் மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை பண்ணிட்டாச்சு. இப்போ இதை துணி போட்டு மூடிடணும். அப்போ தான் அந்த ஆவி தண்ணி இதில் படாமல் இருக்கும். சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அது நடுவில் இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. அப்படியே வச்சிங்கன்னா அதெல்லாம் கரைஞ்சிடும். இப்போ அது மேலே இந்த கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். இதை வச்சு 5 நிமிஷம் வேக விடணும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சுவையான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவடா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.